தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் சிலதை பர்பஸ் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பிற்பாடு ஒரு மகிமையை கத்தர் வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவரே நான் உண்மை உறுதியா தான் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேன், உங்களை தான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில அழுகை என்கிறது அதிகமாகிறது, ஏன் சிலதை என் வாழ்க்கையில நீ இப்படி பர்பஸ் அனுமதித்தது மட்டும் இல்ல அமைதியாவும் இருக்கிறார். செப்பனியா 3 ஒரு வார்த்தை இருக்குது, அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அப்படின்றான். அவர் அமைதியா இருக்கிறது உன்னை வெறுத்ததுனாலயோ மறந்ததுனாலயோ அல்ல, சிலது உனக்காய் பார்த்து வைத்திருக்கிறதுனால அவர் அன்பு நிமித்தம் அமைதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. யவீர் வீட்டுல நடந்தது ஆசிரியர் வீட்டுல நடந்த இன்சிடென்ட் ஒன்றுதான். யவீர் வீட்டுல அழுகை கொஞ்ச நேரத்துல அந்த அழுகை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா இந்த வீட்டுல 4 நாள் அழுறாங்க, அழுகை ஜாஸ்தி ஆகுது. ரிசல்ட் 2 வீட்லயும் ஒண்ணுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அங்கேயும் பிள்ளை உயிரோட எழுப்பிட்டாரு, இங்கேயும் லாசருவை. ஆண்டவர் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆண்டவரே, அப்புறம் ஏன் ஆண்டவரே அங்க உடனே செய்தீங்க, இங்க தாமதித்து செய்றீங்க? இங்கதான் ஒரு பெரிய கேள்வி. ஆனா யவீர் வீட்டில் நடந்தது வெறும் அற்புதம், லாசர் வீட்டில் நடந்தது மகிமை. இது என்ன அற்புதத்துக்கு மகிமைக்குள்ள வித்தியாசம்? யவீர் வீட்டில் பிள்ளை உயிரோடு எழுப்புறதுனால யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு உடனே அவங்க கிட்ட என்ன சொல்லுவார்? பிள்ளை மறிக்கல, அவன் நித்திரை தூங்கிட்டு இருக்கிறா இப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்பிட்டு பெற்றோரை இப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய், இப்போ இந்த அற்புதத்தை செய்யறதை யார் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னா தன்னுடைய 3 சீஷர்களும் அந்த பெற்றோர் மட்டும்தான் பார்க்குறாங்க. பிள்ளை எழுப்பி விட்டதும் பெற்றோர்கிட்ட ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இதை யார்கிட்டையும். அப்ப இந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது யாருக்கு மட்டும்தான் இப்ப ஆச்சரியம்? இந்த பெற்றோருக்கு மட்டும்தான் ஆச்சரியம். இப்ப இந்த பிள்ளை வெளியில கூட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அழுதுட்டுறாங்களா சொந்தங்கள், இப்ப இவங்க பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதுதான் அவர் சொல்லிட்டு தானே போனாரு, தூங்கிட்டு இருக்கா சொல்ல, தூங்குறவளை எழுப்பிட்டு வந்துட்டாரு, இவ்வளவுதான் பேசுறாங்க. ஆனா லாசர் வீட்டுல அவர் உயிரோடு எழுப்பினது பைபிள் சொல்லுகிறது, அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதுதான் மகிமை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள், கிறிஸ்துவை அறிய. எனவேதான் யவீர்ட்ட சொல்லுகிற வார்த்தைக்கும் மார்த்தாள் மரியாள்கிட்ட சொல்லுகிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. யவீர்ட்ட என்ன சொல்ற தெரியுமா? பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆனா மார்த்தாள் மரியாள்கிட்ட என்ன சொல்ற தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா ஏன் சிலதை பர்பஸ் அனுமதிக்கிறார், ஏன் சிலதை தாமதிக்கிறார், ஏன் சிலதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில லேட்டா செய்கிறார்? அவன் உங்க லைஃப்ல செய்ய போறது அற்புதம் அல்ல, உங்க லைஃப்ல செய்ய போறது கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் என் சொந்தங்கள் நடுவுல, என் உறவுகள் நடுவுல, என்னை தள்ளினவர்கள் நடுவில் என்னோடு கூட இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக, கிறிஸ்துவே தேவன் என்று அறிந்து கொள்வதற்காக, என்னை சில பாதையில் நடத்துகிறதற்காக நன்றின்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒருத்தனை உடைப்பது அழிப்பதற்கல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா.